தூத்துக்குடியில் கூலி தொழிலாளி சரமாரியாக வெட்டப்பட்ட சம்பவத்தில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே கொலை முயற்சி வழக்கில் தொடர்புடைய நபர் தற்போது கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதன் அதிர்ச்சி பின்னணி என்ன? தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே சூரங்குடி கிழக்கு தெருவைச் சேர்ந்தவர் 30 வயதான ஞான திரவியம். கூலி தொழிலாளியான இவர் உடல்நலக் குறைவால் அவதிப்பட்ட தனது தாய் மாரியம்மாளை சிகிச்சைக்காக கோயில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்துள்ளார். சிகிச்சை முடிந்ததும் தாயை பேருந்தில் சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்த ஞான திரவியம் கோவில்பட்டி பாரதி நகரில் வசித்து வந்த தனது உறவினர் பாலமுருகனை சந்திப்பதற்காக சென்றுள்ளார். அப்போது பாரதி நகர் அம்பேத்கர் தெருவில் உள்ள ஆதிதிராவிடர் மண்டபம் அருகே நின்றிருந்த மகாராஜன் மற்றும் முத்துராஜ் ஆகியோருடன் திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. வாக்குவாதம் முற்றிய சில நொடிகளில் இருவரும் தாங்கள் மறைத்து வைத்திருந்த அரிவாள் மற்றும் கத்தியை எடுத்து ஞான திரவியத்தை சரமாரியாக வெட்டியுள்ளனர். இந்த தாக்குதலை தடுக்க முயன்ற உறவினர் பாலமுருகனுக்கும் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. உயிர் தப்பிக்க அவர் அங்கிருந்து ஓடி உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்தார். தகவலறிந்து ஓடி வந்த உறவினர்கள் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஞான திரவியத்தை மீட்டு கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து மகாராஜன் மற்றும் முத்துராஜ் ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த ஞான திரவியம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து கொலை முயற்சி வழக்கை கொலை வழக்காக போலீசார் மாற்றியுள்ளனர். விசாரணையில் கைது செய்யப்பட்ட மகாராஜன் ஏற்கனவே மீன் வியாபாரி மாடசாமியை அரிவாளால் வெட்டிய வழக்கிலும் தொடர்புடையவர் என்பது தெரிய வந்துள்ளது. அந்த வழக்கில் போலீசார் அவரை தேடி வந்த நிலையில்தான் ஞான திரவியத்தின் மீதான தாக்குதல் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. உயிரிழந்த ஞான திரவியம் தாக்குதலுக்கு உள்ளான மீன் வியாபாரி மாடசாமியை மருத்துவமனையில் பார்த்துவிட்டு வந்திருந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனால் மாடசாமியை சந்தித்த ஆத்திரத்தில் ஞான திரவியத்தை மகாராஜனும் அவரது கூட்டாளியும் தாக்கினார்களா அல்லது இந்த கொலைக்கு பின்னால் வேறு ஏதேனும் காரணங்கள் உள்ளனவா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.